வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு மதிவாணன் பன்னீர்செல்வம் இணைந்திருக்கிறார். ஒரு பேசலாம் சார். வணக்கம். தொடர்ந்து மோடியினுடைய பிரச்சாரத்துல பல விஷயங்களை அடுத்தடுத்து பேசிட்டே போறாரு. முதல் கூட்டத்துல பேசினதும் அடுத்த கூட்டத்துல பேசினதும் அதை விட அதிகப்படியான விமர்சனமா தான் மாறிட்டே இருக்கு. இதை பற்றி ராஜ்நாத் சிங் இன்னைக்கு பேசும்போது உள்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, இதுவரைக்கும் மோடி மதத்தை வைத்து அரசியல் செய்ததே கிடையாது அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்கிறார். இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எதை சொல்லி வாக்கு கேட்கறதுன்றது பிஜேபிக்கே தெரியல. ஏன்னா 2014 பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, வளர்ச்சி கொடுப்பேன்னு சொல்லி இந்த நாட்டு மக்களை ஏமாத்தினாங்க. 2019 என்ன ஆயிடுச்சுன்னா, புல்வாமா தாக்குதலை காரணமா காட்டி இந்த நாட்டை நாங்களா பாதுகாப்பாக வச்சிருப்போன்ற மாதிரி ஒரு பொய்யை உருவாக்கி அதோட அடிப்படையில் 19 ஜெயிச்சிட்டாங்க. இப்போ 2024 வரும்போது அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, பெரிய விஷயமா இந்த ராமர் கோயில் திறந்ததை பற்றி பெருசாக மக்கள் எதிர்த்தாங்க. அதை அவங்களுக்கு கை கொடுக்காம போயிடுச்சு. பொதுவாகவே பிஜேபிக்கும் கடவுளுக்குமே ரொம்ப தூரம். ஏன்னா இவங்க ஏதோ காப்பி ரைட்ஸ் வச்சிருக்க மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, கர்நாடகா தேர்தலில் போயிட்டு ஓட்டு போட்டுட்டு கோஷம் போட சொன்னாங்க. ஆஞ்சநேயர் அங்கே கவுத்து விட்டாரு. இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது என்ன ஆகுதுன்னா, வேற ஒரு கடவுளை இன்னைக்கு அவங்க சொல்றாங்க. இன்னைக்கு அந்த கடவுளை இவங்களை கை கொடுக்குறாரு. இப்போ என்ன பிரச்சனையாவது, திரும்பி எப்பயுமே பிஜேபி கை வந்த கலை எதுனா, வெள்ளக்காரர்கள் பயன்படுத்திய அந்த பிரித்தாளும் சூழ்ச்சி, பெரும்பான்மை சிறுபான்மைன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்து முஸ்லீம் விஷயங்கள்ல இதை வச்சுதான் இவங்க ஓட்டே கேட்பாங்க. அதை வச்சுதான் இந்த நாட்டில் பிஜேபின்னு ஒரு கட்சியே வளர்ந்தது. இது யாருமே இல்லைன்னே சொல்ல முடியாது. ஏன் உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, உத்தரப்பிரதேசத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் யோகி ஆதித்யநாத் எதை சொல்லி ஓட்டு கேட்டார்னு எல்லாருமே பார்த்தோம். 80க்கும் 20க்கும் சொல்லி தான் அவர் தேர்தலையே சந்திச்சாரு. அதை யாருமே இல்லைன்னே பேச முடியாது. இன்னைக்கு ஒரு விஷயத்துல பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஒரு சாமியை சொல்றாங்க அப்படின்னா கூட ஏதோ ஒரு வகையில மக்கள் அதை ஏத்துப்பாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, முதல்ல பாபர் மசூதியை இடிச்சுட்டு ராமர் கோயில் கட்டுவேன்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது அவங்க எங்க போயிட்டாங்கன்னா, மதுராவுக்கு போறாங்க. அப்படியே ஒவ்வொரு இடமா மாறி மாறி போய் அவங்க என்ன போறாங்க, என்ன அவங்களோட நோக்கம் அப்படின்றது எல்லாருக்குமே வெளிப்படையா இன்னைக்கு தெரியுது. இப்போ அவர் சொல்றாருல்ல, மதத்தை வச்சு அரசியல் பண்ணல மோடி அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா தெரியாது. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க பொதுவா கோயிலுக்கு எப்படி போவாங்க? அவங்க பாட்டுன்னு சிவனே போவாங்க, சிவனேன்னு சாமி கும்பிடுவாங்க, அவங்க பாட்டுன்னு வந்துருவாங்க. முன்னாடி ஒரு 4 கேமரா, பின்னாடி ஒரு 4 கேமரா, தலைக்கு மேல ஒரு ட்ரோன் கேமரா வச்சு யாராவது கோயிலுக்கு போவாங்களா? அப்ப அதுக்கு பேர் என்ன? விளம்பரம். இவ்வளவுதானே. நீங்க மட்டும்தான் சாமி கும்பிடுறீங்களா இந்த 140 கோடி மக்கள்ல? நீங்க சாமி கும்பிட்டா மட்டும் அது எப்படி? நான் என்ன கேட்கறேன்னா, அது எப்படி உங்களுக்கு மட்டும் இவ்வளோ கேமரா, இவ்வளோ பப்ளிசிட்டி? எங்க கடலுக்கு கீழே போய் சாமி கும்பிடுறன்றீங்க. பண்ற பாவத்தெல்லாம் கரைக்கிறதுக்கு நம்ம எங்க பொதுவாக போவாங்கன்னா, கடல்ல தான் போய் விழுந்துட்டு வருவாங்க. கடைசியா கடலுக்கு கீழே போயிட்டு விழுந்துட்டு வரீங்க. அந்த கடலுக்கு கீழே போகும்போது கூட கேமரா வச்சு போட்டோ எடுத்த நபர் யாருங்க? இந்த மோடி தானங்க. அப்ப இதெல்லாம் எதோட அடையாளம்னு சொல்ல வர ராஜ்நாத் சிங்? நீங்க இவங்களுடைய ட்ராக் ரிப்போர்ட்ல மாலேகன் குண்டு வெடிப்புல சம்பந்தப்பட்ட பிரக்ஞா தாகூர் யாரு? எம்பி. இன்னைக்கு வரைக்கும் உச்சநீதிமன்றம் கோர்ட்டுக்கு வாங்கன்னு சொல்றதுன்னு சொல்லியிருக்கு. நீங்க தானே உங்க கட்சியில் தானே சீட்டு கொடுத்தீங்க. அவங்க நான் உத்தமர்களா? நான் ஏன் இவங்க லேட்டஸ்டா சொல்றேன்னா, ரொம்ப பழைசா போனா காந்தியை கொண்ட கோட்சே எந்த அமைப்பை சார்ந்தவர்? இன்னைக்கு RSS உடைய கிளை அமைப்பு தான் பாரதிய ஜனதா கட்சின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்ப RSS உடைய நாக்பூர் ஹெட் ஆபீஸ்ல என்னென்ன சட்டங்கள் சொல்றாங்களோ அதை நீங்க நடைமுறைப்படுத்துறீங்க. வேற என்ன நீங்க இந்த 10 வருஷத்துல செஞ்சீங்க? 10 வருஷத்துல நீங்க மட்டும் மக்களுக்கு தேவையான ஏதாவது ஒண்ணு செஞ்சிருந்தா, இன்னைக்கு இப்படி நீங்க எதை பத்தி பேசுறதுன்னு தெரியாம வாய்க்கு வந்ததை வளர மாட்டீங்க. இல்ல, ஒண்ணுமே செய்யாமலா இத்தனை மாநிலங்கள் அவரால் ஜெயிக்க முடியுது? இல்ல, நீங்க ஒண்ணுமே செய்யலன்றதுக்கு கை பொண்ணுக்கு கண்ணாடி எதற்குன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி நான் கேட்கறேன்னா, நீங்க போய் பெட்ரோல் போட்டாலும் 100 ரூபாய் கொடுத்து தான் பெட்ரோல் போடணும். நான் போய் பெட்ரோல் போட்டாலும் அதே 100 ரூபாய் தான். சரி, பிஜேபிக்காரங்க சப்போர்ட் பண்றாங்கன்றதுக்காக அவங்க போனா மட்டும் 50 ரூபாய் பெட்ரோல் போட போறாங்க. அவங்களுக்கு அதே 100 ரூபாய் தான். சரி, நான் 2014 நீங்க வரும்போது எவ்வளவு பெட்ரோல் விலை? அன்னைக்கு 72 ரூபான்னு வச்சுக்கீங்களேன். அன்னைக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பீப்பாய் விலை $110. இன்னைக்கு ரஷ்யா உக்ரைன் வாருக்கு அப்புறம் நீங்க எத்தனை டாலர் கொடுத்து இன்னைக்கு ரஷ்யா கிட்ட இருந்து குரூட் ஆயில் வாங்குறீங்கன்னு சொல்ல முடியுமா வெளிப்படையா? இடையில் வர லாபம் யாருக்கிட்ட போகுது? மோடி ஆட்சிக்கு வரும்போது 450 ரூபாய்க்கு வித்த கேஸ் இன்னைக்கு 1200 ரூபாய்க்கு இருந்துட்டு தேர்தலுக்காக 200 ரூபாய் குறைச்சிருக்கு.
இது யாருமே இல்லைன்னு சொல்ல முடியும். நீங்க ஆட்சிக்கு வரும்போது 48 ரூபாய் 58 ரூபாய் டீசல் இருந்தது. 48ல இருந்து 58 வரைக்கும் தான் டீசல் இருந்தது. சரிங்களா? நீங்க இன்னைக்கு எவ்வளவு கேட்டது 92 ரூபாய் டீசல் விலை. இப்ப என்ன நான் என்ன கேட்கிறேன், என்ன வளர்ச்சி கொடுத்தீங்க நீங்க? ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன், நீங்க கொடுத்துட்டீங்களா? சொல்லுங்க. இன்னைக்கு கவர்மெண்ட் ஆபீஸ் மட்டுமே ஒன்றிய அரசாங்கம் கீழே இருக்கிற அரசாங்க வேலை மட்டுமே 30 லட்சம் காலி பண்ணிட்டாங்க, காலியா இருக்குன்றாங்க. இப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க சாதனைகள்? நான் என்ன கேட்கறேன்னா, ஒரே ஒரு துறையில இந்த மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வளர்ந்ததுன்னு அவங்களால சொல்ல முடியுமா? என்ன பொறுத்த வரைக்கும் எந்த துறையும் வளரல. இந்த நாட்டுடைய பொருளாதாரம் தோத்துச்சு. எல்லைய பாதுகாக்காம தவறிட்டீங்க. அண்டை நாடுகள் கூட இருக்கிற உறவுகள் தோத்து போச்சு. சின்ன தீவு மாலத்தீவு நம்மள நீங்க மதிக்க தயாரா இருக்கா? சரி, பெரிய நாடு சீனாவை தான் நீங்க பார்த்து பயப்படுறீங்க. அருணாச்சலத்தை ஆக்கிரமிச்சாச்சு, 30 ஊருக்கு அவன் பேர் வச்சுட்டான். கண்டிக்க துப்பு இல்ல, பேச தைரியம் இல்ல. நாடாளுமன்றத்தையும் பேச மாட்டீங்க, வெளியவும் பேச மாட்டீங்க. அப்புறம் எதுக்கு நீங்க பிரதமர்? யாருக்கான பிரதமர்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். சரி, பெரிய நாடும் உங்களை மதிக்கல, சின்ன நாடும் மதிக்கல. அப்புறம் என்ன நீங்க செஞ்சீங்க? சரி, உள்நாட்டுக்கு வரலாமா? ஹரியானா கலவரம், மணிப்பூர் கலவரம், மாட்டுக்கறி வச்சிருந்ததுக்காக உத்தரப்பிரதேசல நீங்க பண்ண அக்கப்போரு, கர்நாடகால நீங்க பண்ண ஹிஜாப் பிரச்சனை, என்ன இந்த நாட்டு மக்களை அமைதியா வச்சிருக்கீங்க? என்னத்துல நீங்க சாதிச்சிட்டீங்க? எங்கேயுமே ஓட்டு கேட்க உங்களுக்கு சாதனை சொல்லி சாதனை கேட்காம என்ன பண்றீங்க? மக்களை பிரிச்சு பாக்குறீங்க. இல்ல, அவரு மக்களை பிரிக்கிறது காங்கிரஸும் இந்தியா கூட்டணியும் தான். அவங்க வந்து ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கான ரிசர்வேஷனை அம்பேத்கர் கொடுத்துட்டு போனாரு. அம்பேத்கர் கொடுத்துட்டு போன அந்த ஓபிசி எஸ்டி ரிசர்வேஷனை பிடுங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க பாக்குறாங்க. இப்படி பிரித்தாளும் சூழ்ச்சியில் ஈடுபடுவது இவங்க தான் அப்படின்னு அவர் குற்றம் சாட்டுறாரு. இல்ல, கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசினா நல்லதா இருக்கும். ஏன்னா மோடி அவர்களா இருந்தாலும் சரி, மோடி ஆதரிக்கிற ராஜ்நாத் சிங் போன்றவர்களா இருந்தாலும் சரி, நான் என்ன கேட்கறேன்னா, இடபிள்யூஎஸ்ன்னு ஒன்று எடுத்துன்னு வந்தீங்கல்ல, அது அம்பேத்கர் கொடுத்ததா? யாரால எடுத்துன்னு வந்தீங்க? சரி, ஆர்டிகல் 370 திரும்ப பெற்றீங்கல்ல, அது யாரை கேட்டு எடுத்தீங்க? டெல்லி மாநிலத்துக்குன்னு ஒரு உரிமை இருந்ததுல்ல, அதை பறிக்கிறதுக்கு ஒரு சட்டம் எடுத்துன்னு வந்தீங்கல்ல, அது யார் எடுத்துன்னு வந்த சட்டம்? அம்பேத்கர் எடுத்துன்னு வந்த சட்டமா? இந்த நாட்டு சட்டத்தை எவ்வளவு குளறுபடி பண்ணிருக்கீங்க எல்லாரும் பார்த்துட்டு தானே இருக்கோம். இன்னைக்கு ஒரே ஒரு சட்டம் 144 எம்பிய சஸ்பெண்ட் பண்ணிட்டு நீங்க நாடாளுமன்றத்துல சட்டங்களை வந்து நிறைவேற்றுறீங்க. ஏதாவது ஒரு சட்டத்தை நீங்க விவாதத்தோட நிறைவேற்றுறீங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? நீங்க அம்பேத்கர் எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு எங்கேயாவது திராணி இருக்கா? உங்களுக்கு தகுதி இருக்கா? நான் கேட்கிற ஒரே கேள்வி, உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அம்பேத்கர் பத்தி பேசுறதுக்கு? சரிங்க சார், கர்நாடகாவில் சிறுபான்மையினருக்கான இடஒதுக்கீடை திரும்ப பெறுவோம்னு சொன்னாங்களா சொல்லியா பிஜேபி? எல்லாரும் வெளிப்படையா பார்த்தோமா இல்லையா? அப்ப நீங்க என்ன இந்த நாட்டோட சட்டத்தை என்ன மதிச்சிருக்கீங்க? உச்ச நீதிமன்றம் ஒரு வழக்கு இல்ல, பல வழக்குல ஒன்றிய அரச தலைமையிலேயே கொட்டிக்கிட்டே இருக்கு. அது தேர்தல் பத்திர வழக்கு வரைக்கும் சொல்றேன்னா, எல்லா வழக்குலையும் கொட்டிக்கிட்டு தான் இருக்கு. இதை கேட்கறாங்கன்ட்டு நீங்க என்ன பண்றீங்க? இந்த தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தல் எந்த வகையில நீங்க நியாயமா நடத்துறதுக்கு தயாரா இருக்கீங்களா? ஒரு மேயர் தேர்தல் நீங்க என்ன பண்றீங்க? ஆளை வச்சு கண்ணுக்கு தெரிஞ்சு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? எல்லாரும் பார்த்தோமா இல்லையா? கொட்டு வாங்கினீங்களா வாங்கலையா? இன்னைக்கு நான் கேட்கிறேன் சார், ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு எம்பி எலெக்ஷன்ல யாராவது ஒருத்தர் அன்ன போஸ்ட்ல ஜெயிக்க முடியுமா? சூரத்துல என்ன செய்றீங்க? சின்ன பிள்ளைத்தனமா இல்ல, கையெழுத்து சரியில்லைன்னா சொல்லி ரிஜெக்ட் பண்றதுக்கு. நானும் 1க்கு 4 தேர்தலை சந்திச்சால்தான் சார் எனக்கு தெரியும். இந்த வேட்புமனுல பண்ற கூத்தெல்லாம் நீங்க இந்த மாதிரி அயோக்கியத்தனத்தோட உச்ச இதெல்லாம் என்ன நடக்கும் உள்ள சார்? இவங்க தனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி அந்த ஆர்வம் முடிவு பண்ணி அனுப்பிச்சிட்டாருன்னா அனுப்பிச்சதுதான் சார். முன்மொழிகிறவங்க வழிமொழிகிறவங்க பத்தி இவர் சொல்றாருல்ல, கையெழுத்து சரியில்லைன்னு சொல்றாரு சார். அதுக்கு நான் பிரிண்ட் அச்சா கொடுக்க முடியும்? கையெழுத்து போட தானே முடியும். நீங்க இதெல்லாம் ஒரு காரணமா கேட்டா, இப்ப ஓட்டர் ஐடியில என் போட்டோ மாதிரி இல்ல சார், என்ன மாதிரியே ஓட்டர் ஐடி இல்ல, ஆனால் தேர்தல் கமிஷன்ல வந்து நான் குறை சொல்லிடலாமா? நான் தெரியாம கேட்கிறேன். இதெல்லாம் ஒரு காரணமா சார்? இந்த ஸ்கூல் பசங்க வந்து பேனா ஒழிச்சு வச்ச கதையா சார் இருக்கலாம். அப்ப நீங்க தேர்தல் நியாயமா நடத்த தயாரா இருக்கீங்களா? இதெல்லாம் கேட்கறாங்கன்னு என்ன பண்றீங்க? தேர்தல் ஆணையர் நியமன மசோதாவைய திருத்துறீங்க. முன்னாடி எப்படி இருந்தது? இன்னைக்கு பிரதமர் முடிவு பண்ணுவாராம், அவரால் நியமிக்கப்பட்ட ஒரு அமைச்சர் முடிவு பண்ணுவாராம், எதிர்கட்சி தலைவர் முடிவு பண்ணுவாராம். 3ல 2 பேர் யாருக்கு ஓகே பண்றாங்களோ அவரு தேர்தல் ஆணையரா வருவாராம். இதெல்லாம் இது நகைச்சுவோட உச்சமா இல்லையா? பாக்குற மக்கள் சிரிக்க மாட்டாங்க உங்களை? ராத்திரியா 140 பேர் முடிவு பண்ணுவீங்க, காலையில வந்தவன 62 பேரை முடிவு பண்ணீங்க, 10 நிமிஷம் செலக்ஷன் பண்ணிடுவீங்க. இந்த ஒரு படத்துல
ரகுவரன் சொல்றாரு, இவரு பாம்பு வைப்பாராம், இவரு குண்டு எடுப்பாராம் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி நீங்களே நகைச்சுவை எல்லா வேலையும் செஞ்சுட்டு பாக்குற மக்களை நீங்க என்ன மனநிலையில பாக்குறீங்கன்றது எங்களுக்கு தெரியும். தேசிய அரசியல் இவ்வளவு தீவிரமா பேசப்படும் நிலையில தமிழ்நாட்டு அளவுல இன்னமும் கூட அந்த போதைப் பொருள் குறித்தான பேச்சு அதிகப்பட்டதை பார்க்க முடியுது. சமீபத்துல மதுரையில கள்ளழகர் திருவிழால 2 பேரு கஞ்சா பயன்படுத்தியதாக ஒரு புகார் எழுது. அவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்களா என்னன்றதெல்லாம் முன்னாடியே சமூக வலைதளத்துல இதுதான் திமுக ஆட்சியின் அவல நிலை, இப்படி திருவிழாக்கள்ல கூட கஞ்சா புழக்கம் உருவாகி விட்டதுன்ற குற்றச்சாட்டை அண்ணாமலை தொடர்ந்து எழுப்புறாரு. இல்ல சார், நான் எப்பயுமே ஒரு விஷயம் கேட்பேன். அண்ணாமலை உண்மையாவே படிச்சு ஐபிஎஸ் ஆனாரா இல்ல வேற வழியில ஏதாவது ஐபிஎஸ் ஆனாரான்னு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா போதைப் பொருள்ன்றது உலக அரங்கலான ஒரு பிரச்சனை, சரிங்களா? இந்த உலக அரங்கான ஒரு பிரச்சனைய இந்த நாட்டுக்குள்ள ஒரு போதைப் பொருள் வருதுன்னு வச்சுப்போம். அது எந்த வகையில வரும்? ஏர்போர்ட்ல வரணும், ஃபிளைட்ல வரணும், இல்லைன்னா ஹார்பர்ல வரணும், கப்பல் வழியா வரணும். சார் இந்த ரெண்டுக்கும் யார் சார் பொறுப்பு? ஸ்டேட் கவர்மெண்டா ஒன்றிய அரசா சார்? ஒன்றிய அரசு. இவங்க 2 பேரும் என்ன சார் பண்ணிருக்காங்க? நீங்க தடுத்தா உள்ள வருமா? நியாயமா ஒரு கேள்வி கேட்கணுமா இல்லையா? நீ ஐபிஎஸ் தானே ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்க, எங்க இருந்து வந்ததுன்னு கேட்கணுமா இல்லையா? சரி, குஜராத்ல கடந்த ஆண்டு அதிகபட்சமான போதைப் பொருள் யாரோட ஹார்பர்ல இருந்து எடுத்தது? அதானியோட ஹார்பர்ல தானே எடுத்தீங்க. முந்திரா துறைமுகம் இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால? இல்ல, அப்போ நான் கேட்கறது என்னன்னா, இந்த பொருட்கள் வர்றது உங்க மூலியமா தான் சப்ளை ஆகுது. இதைத்தான் நான் சொல்ல வரேன். நீங்க ஒழுங்கா நிர்வாகம் பண்ணாதனால கப்பல் வழியாவோ ஏர்போர்ட் வழியாவோ இது வருது. இதை முதல்ல நீங்க கட்டுப்படுத்துங்க. கட்டுப்படுத்திட்டு உங்க அமைச்சர்கிட்ட போய் நீங்க பேசுங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு வேதம் ஊதலாம். நாங்க வேணாம்லாம் சொல்லல. முதல்ல உங்க அமைச்சர் போயிட்டு ஏர்போர்ட் அமைச்சரையோ இல்லைன்னா அமித்ஷா கிட்ட போய் கேளுங்க, சார் இந்த மாதிரி உள்ள வருதுன்னு சொல்லிட்டு. சார் நீங்க செயல்படாத ஒரு பிரதமர் சார், அவருக்கு செயல்படாத ஒரு உள்துறை அமைச்சர் சார், இவர்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு கூட்டம் சார். இந்த கூட்டம் இது சம்பந்தமே இல்லாம பேசும் சார். நாங்க எங்களை பொறுத்தவரைக்கும் கோரிக்கை என்ன, இந்தியாவுக்குள்ள போதைப் பொருள் வர்றதை தடுக்க வேண்டிய முழு பொறுப்பும் ஒன்றிய அரசு கிட்ட தான் சார் இருக்கு, மோடி கிட்ட தான் சார். தயவு செஞ்சு அண்ணாமலை அங்க போய் பேசினா நல்லா இருக்கும் சார். இல்ல, அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்களே. இன்னைக்கு கூட சென்னை பகுதிக்கு வர வேண்டி இருந்த ஜெய்ப்பூர்ல இருந்து வந்த 11 கோடி அளவிலான சரக்கு அவங்க கைப்பற்றி இருக்கிறாங்களே. இப்ப நான் தெளிவா சொன்னேன், ஜெய்ப்பூர்ல என்ன பண்ணீங்க? அப்போ சின்னதா ஒரு கேள்வி, அப்ப ஜெய்ப்பூர் எங்க இருக்கு? அது ஒரு அங்க யாரோட ஆட்சி நடக்குது? அப்ப நீங்க தானே அனுப்புறீங்க மொத்த ஊருக்கும். செய்யறது நான் தான் சொன்னேன்ல, தவறு செய்யறதே நீங்க தான். தப்ப நீங்க செஞ்சுட்டு இன்னொருத்தர் மேல எப்படி பழி போட பாக்குறீங்க? அதனால என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, மோடி தயவு செய்து இத கொஞ்சம் அமித்ஷா கிட்ட சொன்னாலும் சரி, இல்ல அவரே நேரடியா இறங்கி பார்த்தாலும் சரி, இல்ல அண்ணாமலையே நேரடியா இறங்கி பார்த்தாலும் சரி, தயவு செஞ்சு உங்க கடமையை செய்யுங்க, உங்க டியூட்டியை பாருங்க நான் சொல்ல போறேன். ரைட். இந்த மத அரசியல் குறித்து பேசும்போது சமீபத்துல மதுரையில இன்னைக்கு மீனாட்சி திருக்கல்யாணம், நேத்து அழகர் ஆத்துல இறங்குறாரு. அழகர் ஆத்துல இறங்குறது, மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம், மதுரையே ஜேன்னு கொண்டாடும். தமிழ்நாடு முழுக்க இருந்து கூட்டம் அங்க போவாங்க. ஒரு ஆன்மீக நிகழ்வுக்கு இவ்வளவு கூட்டம் வருது இந்த தமிழ்நாடு, இது ஆன்மீக பூமி தான், இது பெரியார் பூமி கிடையாது அப்படின்னு பிஜேபியினர் சமூக வலைதளத்துல ஒரு பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? நீங்க ஆன்மீகம் பூமி பெரியார் பூமின்றது பெரியார் தெளிவா சொல்லியிருக்காரு சார். தலைவர் கலைஞரை சேர்த்து நான் சொல்றேன், நாங்கள் கோயில் கூடாது என்பதற்காக கூறவில்லை, கோயில்கள் கொடியர்கள் கூடாரம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக மட்டும்தான் கூறுகிறேன்னு சொல்லி தலைவர் கலைஞர் ஒரு வார்த்தை சொல்லுவார் சார். நாங்க நீங்க இன்னைக்கு மீனாட்சி கல்யாணமா இருக்கட்டும், அழகர் ஆத்துல இருக்கிற நிகழ்வா இருக்கட்டும், இல்ல அத்திவரதர் வெளியில வரதா இருக்கட்டும், நம்ம ஆளுங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க சார். நேரா போவாங்க, சாமி கும்பிடுவாங்க, சாமியை கும்பிட்டுட்டு நேரா போயிட்டு பெரியாருக்கு மரியாதை செலுத்துவாங்க. உங்களை மாதிரி சாமியை மட்டும் சொல்லிட்டு ஊர் சுத்துற ஆளுங்க நாங்க கிடையாது. எங்களுக்கு சாமி கும்பிடவும் தெரியும், சாமி பேரை சொல்லி யார் ஏமாத்துறாங்களோ அவங்கள ஒதுக்கி வைக்கவும் எங்களுக்கு தெரியும். ஆனால் தான் இந்த இடத்துல 2% மேல பிஜேபியில ஓட்டு வாங்க முடியல. பொதுவா அந்த கட்சி 3% மக்களுக்கான கட்சின்னு சொல்லுவாங்க, அதுலயே 2% தான் ஓட்டு வாங்குறாங்க. 1% மக்கள் அதிக ஓட்டு போறது இல்லை. இவ்வளவுதான் பிஜேபியோட தமிழ்நாடு ஸ்ட்ரென்த். இங்க நீங்க பெரியார் என்னன்னா, நீங்க பெரியாரை பத்தி பேசணும்னா பெரியாரை பத்தி முழுசா படிக்கலன்றது உண்மையான அர்த்தமாகும். ஏன்னா அவர் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கானது. பெரியார் 1924 ஒரு விஷயம் சொன்னார்னா இன்னைக்கு 2024 அது யூஸ் ஆகும். அவ்வளவு அட்வான்ஸா யோசிச்சு சொல்லியிருப்பார். நீங்க தலைவர் கலைஞரும் சரி, பெரியாரும் சரி, நீங்க இந்த விதவை மறுமண சட்டம், அதே பெண்களுக்கு சொத்துல உரிமை கொடுத்தது,
முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது, இது எல்லாமே திமுக தானே சார். திமுக எங்கேருந்து வந்தது சார்? தலைவர் கலைஞர் சொன்ன வார்த்தையும் இன்னைக்கு தளபதி சொல்ற வார்த்தையும் யோசிச்சு பாருங்க. நீதி கட்சியோட நீட்சி தானே சார் சொல்றாங்க. உங்களை மாதிரி இப்போ நம்ம தேர்தல் அறிக்கை நம்ம என்ன சார் கொடுக்குறோம்? நாங்க வந்தா படிப்பு கொடுப்போம் அப்படின்னு நம்ம சொல்றோம். நீங்க பிஜேபியோட தேர்தல் அறிக்கை ஒரு இடத்துல நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தா எல்லாருக்கும் கல்வி கொடுப்போம்னு ஒரு இடத்துல சொல்றாங்க சார். அது மாநில பிஜேபியா இருக்கட்டும் இல்ல ஒன்றிய பிஜேபியா இருக்கட்டும், எந்த மாநிலமா இருந்தாலும் நான் கேட்கிறேன், வெளிப்படையா நீங்க பாருங்க. நம்ம இங்க என்னென்ன திட்டங்கள் எடுத்துன்னு வரோம் அதோட வெளிப்பாடு தானே இன்னைக்கு வந்து உயர்கல்வியில வந்து இன்னைக்கு நம்பர் 1 மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. இன்னைக்கு அதிகப்படியான மெடிக்கல் காலேஜ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தானே இருக்கு. அதிகப்படியான யூனிவர்சிட்டிஸ் வந்து தமிழ்நாடு தானே இருக்கு. என்ன காரணம்னா இது திராவிட மண்ணுன்றதுனால பெரியார் எல்லாரையும் படிக்க சொன்னார். உங்களை மாதிரி வந்து பழைய காலத்தை கதையெல்லாம் ஓட்டிக்கிட்டுலாம் இங்க இல்லை. நிகழ்காலத்துக்கு என்ன, எதிர்காலத்துக்கு என்ன, இறந்த காலம் வந்து என்னைக்கும் பேச போறது கிடையாது. ஆனா நிகழ்காலமும் வருங்காலம் தான் ஒரு மனுஷனுக்கு தேவையான காலகட்டங்கள். இன்னைக்கு அந்த காலகட்டங்கள்ல பெரியாருடைய இந்த சித்தாந்தங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு வழிமொழி இருந்து இன்னைக்கு அதை நடைமுறைப்படுத்துற இடத்துல இருக்கும். நீங்க நம்மளுடைய ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, நான் எப்பயும் சொல்ல ஒரு விஷயம்தான், நான் முதல்வன் திட்டத்திலிருந்து, இல்லம் தேடி கல்வியிலிருந்து, மக்களை தேடி மருத்துவத்திலிருந்து, இன்னுயிர் காப்பும் திட்டத்திலிருந்து, காலை சிற்றுண்டி திட்டத்திலிருந்து, மகளிர் உரிமை தொகையிலிருந்து, மகளிர் தோல்வி விடுதியிலிருந்து, தமிழ் புதல்வன் திட்டத்திலிருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு, சாதாரண ஒரு ஏழை மக்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துரும். நீங்க அப்படியே பிஜேபியோட தேர்தல் அறிக்கை எடுத்து பாருங்க. இந்த 2024 தேர்தல் அறிக்கையா இருக்கட்டும் இல்ல 2019 தேர்தல் அறிக்கை, ஒரே ஒரு இடத்துல நாங்கள் வந்தால் கல்விக்கு இவ்வளவு கொடுப்போம், பெண்களுக்கு நாம வந்து சம பங்கு கொடுப்போம், எங்கேயாவது ஒரு இடத்துல காட்டுங்க. நீங்க கொடுக்க மாட்டாங்க. அவங்க நோக்கம் அது இல்லை. அதே மாதிரி இது நாங்க என்ன சொல்ல ஆசைப்படுறோம்னா, நாங்க சாமி அதுக்குள்ள நாங்க வரல. ஆனா சாமி பேரை சொல்லி தயவு செஞ்சு ஏமாத்துறத 2024 நீங்க நிறுத்துங்கன்றதுதான் என்னோட கருத்து. ரைட். நிறைவா இவிஎம் குறித்து இன்னைக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் வரும்போது நீதிபதி வந்து கடைசியா பல விளக்கங்கள் கேட்கிறாரு. கடைசியா தேர்தல் ஆணையம் சொல்றதை ஏத்துக்கிடதானே செய்ய முடியும், தேர்தலை நிறுத்திடவா முடியும்? அவங்கதான் இவ்வளவு கேள்விக்கும் பதில் சொல்றாங்களே, எந்த தப்பு நடக்கலான்னு அவங்க உறுதியா தெரிவிக்கிறாங்களே, எல்லாம் பாதுகாப்பா இருக்குன்னு அவங்க சொல்றாங்கல்ல, இதை நம்பிதான் ஆகணும், அவங்கள நாங்க கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய இல்ல, பொதுவா வந்து நீதிமன்றத்தை நம்ம பெருசா விவாதம் பண்ண முடியாது, முதல் விஷயம். ரெண்டாவது வந்து சார், எல்லாமே நல்லா தான் சார் இருந்தது இந்த நாட்டுல. மோடின்னு ஒரு மனுஷன் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி வரைக்கும், இந்த மோடி வந்ததுக்கு அப்புறம் இப்ப எப்பவுமே ஒரு விஷயத்த பாருங்க, ஒருத்தர்கிட்ட ஒரு இடத்த கொடுத்துட்டு போறீங்கன்னு வச்சுங்களேன், அவரை நம்பி தானே கொடுத்துட்டு போவீங்க. சந்தேகமான நபரா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? திரும்பி வந்து பாதுகாப்பீங்கல்ல. அந்த மாதிரி சந்தேகத்திற்குரிய நபர் தான் இந்த மோடி. ஏன்னா அவரோட ட்ராக் ரிப்போர்ட் அந்த மாதிரி. இந்த 10 வருஷத்துல அவர் செஞ்ச சாதனைகள் பார்த்தீங்களா, வேளாண் சட்டமா இருக்கட்டும், இல்ல அக்னிபாத் திட்டமா இருக்கட்டும், இல்ல உணவு பாதுகாப்பு மசோதாவா இருக்கட்டும், இல்ல உதயமின் திட்டமா இருக்கட்டும், இல்ல ஆர்டிகல் 370 திரும்ப பெற்றதா இருக்கட்டும், இல்ல முத்தலாக்கு சட்டமா இருக்கட்டும், இல்ல சிஐஏ என்ஆர்சி என்பிஆர் சட்டமா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து கடைசியா கொண்டு வந்த தேர்தல் பத்திர வழக்கா இருக்கட்டும், எல்லாமே சார் செய்யற நபர் தான் சார் இப்ப பிரச்சனை. மோடியை பார்த்தா அந்த நம்பிக்கை எப்படி ஒரு மனுஷனுக்கு வரும்? வாயதான் ஒருத்தர் பொய் பேசுறாரு. ஒரு ஸ்டோரி மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. ஒருத்தர் போய் ஒரு முனிவர்கிட்ட கேட்டாரா, ஐயா இந்த மாதிரி வந்து இன்ன நாள் வாழணும் அப்படின்னு. சரி அப்படியா, சரி இங்க வா, நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டார். அவர் வந்து தண்ணி அடிப்பியா? தண்ணி அடிக்க மாட்டேன். வேற ஏதாவது தப்பான பழக்க வழக்கங்கள் எதுவுமே. சரி அப்போ உனக்கு என்னதான் பழகுறதுன்னு சொன்னேன். பொய் மட்டும் சொல்லுவாங்க அப்படின்னா. அப்ப என்ன ஆகி போச்சு? இவங்கெல்லாம் சொன்னதெல்லாம் பொய் ஆகி போச்சா? அந்த மாதிரியான நபர் தான் இவங்கெல்லாம். இந்த 10 வருஷத்துல நீங்க ஆட்சிக்கு வந்து நீங்க செய்த சாதனைகள்னு ஒண்ணுமே இல்லை. மக்களை முழுக்க முழுக்க முட்டாள் ஆக்கணும், மக்களை எப்படியாவது ஏமாத்தணும். இதை தவிர அவங்க இந்த 10 வருஷத்துல எதையுமே, நான் சொல்ற முதல் கொண்டு வந்த பண மதிப்பிழப்புல இருந்து நீங்க வெளியில போய் ஒரே ஒரு வியாபாரியை கேளுங்க சார், ஜிஎஸ்டியால நடக்கிற குளறுபடிகள் பத்தி. இந்த ஜிஎஸ்டியோட பண்ணதுல ஒட்டுமொத்த தொழிலை நசிஞ்சு போச்சு. இல்ல, இது அவருடைய அரசு செய்தது. ஆனா தேர்தல் ஆணையம் தனி அமைப்பு தானே. தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவுகளை கோர்ட் ஏத்துக்கிடுது. தேர்தல் ஆணையம் தேர்தலை நான் நியாயமா தான் நடத்துறேன்னு சொல்லுது. இதற்கும் மோடிக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்றது தானே அவங்க சொல்ல வர்றது. நான் கடந்து போகணும்னு ஆசைப்பட்டு நீங்க கேட்டதுனால சொல்றேன்னு, தன்னாட்சி பெற்ற அமைப்புகளை ஏதாவது ஒரு அமைப்பை மோடி சுதந்திரமா செயல்பட விட்டார்னு உங்களால் சொல்ல முடியுமா? சிபிஐ, இடி, இன்கம் டேக்ஸ்,
கடைசியா தேர்தல் ஆணையம், தேர்தல் ஆணையத்துல கோயல் எதுக்கு வெளியில போனாரு? காரணம் இன்னைக்கு வரைக்கும் சொன்னீங்களா? ஒரு ரிசைன் லெட்டர் பண்ணா கூட என்ன சொல்லுவோம்? என் உடல்நிலை சரியில்லை, இல்ல ஏதாவது ஒண்ணு இருக்கும்ல. என்னத்துக்கு ரிசைன் பண்ணாரு அவரு? அவரை எப்படி கொண்டு வந்தீங்க? அதுவே ஒரு சர்ச்சைக்கான விஷயம் தான். அவர் தேர்தல் ஆணையரா ஆகும்போது சர்ச்சை தான், அவர் தேர்தல் ஆணையரை விட்டு போகும்போது சர்ச்சை தான். அது எப்படி அடுத்த 24 மணி நேரத்துல அடுத்தால போடுறீங்க சார்? நீங்க அந்த தேர்தல் ஆணையர் நியமன மசோதான்னு ஒண்ணு சொல்றோம்ல, அந்த தேர்தல் ஆணையர் நியமன மசோதா பழைய முறையில இருந்தா நம்ம யாரும் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அந்த தேர்தல் ஆணையர் நியமிக்கிறதுலயே உங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றீங்க. நீங்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி உங்களுக்கு வேண்டப்பட்ட மாதிரி ஒரு தேர்தல் ஆணையரை கொண்டு வரீங்க. அப்ப இது எப்படி நியாயமான தேர்தலா இருக்கும் நீங்க நம்புறீங்க? சரி, எல்லாத்தையும் விட்டுருவோம் சார். எதிர்கட்சிகள் பேசினா மட்டும் தேர்தல் ஆணையம் வேலை செய்யும். எதிர்கட்சி எம்பிஸோ எம்எல்ஏஸோ யாராவது ஏதாவது செஞ்சா அடுத்த நிமிஷமே தேர்தல் ஆணையம் வந்து பேசி தடை போடுறாங்க. 48 மணி நேரம் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்களா இல்லையா நம்ம பார்த்தோமா இல்லையா? அப்படின்னா இன்னத்துக்கு மோடியை நம்ம என்ன பண்ணிருக்கோம் சொல்லு, நியாயமா பேசணும். அப்ப அந்த தேர்தல் ஆணையம் நியாயமா இருக்குன்னு நீங்க சொல்லணுமா? இதை நாங்க நம்பணுமா? இதுதான் நான் கேட்கிற ஒரே விஷயம். அப்போ அந்த தேர்தல் ஆணையம் நியாயமா நடைபெறல சார். மேடைக்கு மேடை அவர் மதத்தை பத்தி பேசுறாரா? பேசல சார். பேசுறாரு. அப்புறம் மதத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு இருக்கா இல்லையா? செக்ஷன் 23 22 இருக்கா இல்லையா சொல்லு. அப்புறம் எப்படி நீங்க வந்து இன்னைக்கு அலோவ் பண்ணுது அந்த தேர்தல் ஆணையம்? அப்புறம் அந்த தேர்தல் ஆணையம் எப்படி நியாயமான தேர்தல் ஆணையம் நம்ம நம்ப முடியும்? அப்ப நீங்க வெளிப்படையா பாருங்க, இந்த தேர்தல் ஆணையத்தை சொந்தமா செயல்பட விடல். எப்படி வந்து முன்னாடி சொன்ன மாதிரி சிபிஐ, இடி, இன்கம் டாக்ஸ் வரிசையில இன்னைக்கு தேர்தல் ஆணையமும் பிஜேபியோட கைப்பாவையா ஆயிப்போச்சு. இந்த நிசத்தனமான உண்மை. நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கிட்டாலும் இதான் உண்மை. நீங்க நான் பட்டியல் போட்டு சொல்ல யார் யார் மேலனா இந்த தேர்தல் ஆணையம் தடை போட்டிருக்கு, தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகக்கூடாது, 48 மணி நேரம் தடை, 24 மணி நேரம் தடைன்னு போட்டுருக்கு. ஏன் மோடி மேல போட மாட்டோம்? அப்ப நீங்க சம்பந்தம் இல்லைன்னு சொல்லணும், நாங்க நம்பணும். அப்படியா? விளக்கம் யார் வேணா கொடுக்கலாம் சார். எந்த தப்பான நபரும் தான் தப்பானு சொல்ல போறது இல்லை உலகத்துல. அதை நான் கொஞ்சம் காட்டமா சொல்லணும்னு ஆசைப்படுற வேண்டாம். எந்த தப்பான நபரும் தன்னை தப்பானு சொல்லிக்க போறது இல்லை. அதே மாதிரிதான் இந்த நபரும் தன்னை மட்டும்தான் உலக உத்தமர் மாதிரி பேசுவார். நீங்க கொஞ்சம் ட்ராக் ரிப்போர்ட் எடுங்க. பிஎம் கேர் ஊழல்ல இருந்து, 5G ஏல ஊழல்ல இருந்து, ரஃபேல் ஊழல்ல இருந்து, தேர்தல் பத்திர வழக்குல இருந்து, எதை பத்தி இவங்க பத்தி பேச போறாங்க? ஒரு நேர்மையானவரா, உத்தமரா? சொல்லுங்க பாப்போம். ஒரே ஒரு பிஜேபி நண்பரை வந்து நாங்க ஊழலே பண்ணல, நாங்க தப்பே பண்ணல அப்படின்னா எதுக்கியா ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துல 7.5 லட்சம் பேருக்கு ஒரே நம்பர்ல அனுப்பிச்சிங்க? செத்து போனவங்களா இப்படி பணம் அனுப்பிச்சிங்க? செக் பண்ண மாட்டீங்க? அப்ப எப்படி எங்களை நம்ப வைக்கிறீங்க? 1 கிலோமீட்டருக்கு 252 கோடி போட்டு ரோடு போடுவீங்க. 4 வழி ரோட 4 வழியா கணக்கு போட்ட ஒரே ஆடிட்டர் இவங்க தான். இன்னைக்கு வரைக்கும் பேச தயாரா இருக்கீங்களா? நீங்க உத்தமர்கள், நீங்க சொல்லுவீங்க, நாங்க நம்பணும். எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? நாங்க தெளிவா சொல்றோம் சார். 2014 ஏமாந்துட்டாங்க மக்கள், வட இந்திய மக்களே சேர்ந்து ஏமாந்துட்டாங்க. 2019 ஏமாந்துட்டாங்க. 24 மொத்த பேருக்கும் தெரியும். காஷ்மீர் கடைசி இருந்து கன்னியாகுமரியில் இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியும். காலையில எழுந்து போய் காய் வாங்கும்போது, கத்திரிக்காய் வாங்கும்போது, புளி வாங்கும்போது, என்ன பொருளை வாங்கினாலும் சரி, பேசிக்கா ஒரு 2 விஷயம் சார். குழந்தை கூட சொல்லுவோம், எப்பயுமே சொல்ற ஒரு விஷயம் தான் சொல்ல தெரியும். பெட்ரோல், டீசல், டோல் இதை குறைச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா விலைவாசி குறையும். இதை குறைக்கிறதுக்கு இந்த பிரதமர் ஏதாவது ஒரு வகையில முயற்சி எடுத்தாருன்னு உங்களால் சொல்ல முடியுமா? முயற்சி நான் கேட்கறது, நடைமுறைப்படுத்திங்கன்னா கூட நான் கேட்கல. முயற்சி எடுத்தாரா? அப்படின்னா எல்லா வகையிலையும் தோத்த ஒரு பிரதமர், ஜீரோவான ஒரு பிரதமர் இன்னைக்கு திரும்பவும் தேர்தலுக்காக வேஷம் போடுறாரு. வெளிப்படையா சொன்னா ஒரு வேஷம் போடுறாரு. மேடைக்கு மேடை விதவிதமா ட்ரெஸ் ஷூட் போட்டு ஷூட் நடத்துறாரு. வேற என்ன இருக்கு? இன்னைக்கு எதுக்காக உள்துறை அமைச்சகத்துல ஒரு ரூம் திடீர்னு எரியுதுன்னே தெரியல. பேச யாருமே தயாரா இல்லை. அப்ப என்ன? தோல்வி பயம் வந்துடுச்சு. எங்க ஒருவேளை தோத்துட்டோம்னா எங்க ஃபைல்ல மாட்டிக்க போகுதுன்னு அதிகாரத்தை இன்னைக்கு துஷ்பிரயோகம் பண்ணிட்டாங்க. எல்லா வகையிலையும் வட இந்தியர்கள் இன்னைக்கு ஒரு, என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், இந்த ராஜ்புத் சமூகத்தை பத்தி தேவையில்லாம பேசினாங்களா, வேணும்னு பேசினாங்களா, இல்ல பிரச்சனையை திசை திருப்ப பேசினாங்களான்றது வந்து மோடியும் அந்த கூட்டம் தான் சொல்லணும்.
அது வேற மாதிரி அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்றாங்க, உடனே முஸ்லீம் கிட்ட போறாங்க. இப்படிதான் அவங்க பிரச்சனையை உருவாக்கி தேர்தலை சந்திக்கணும்னு ஆசைப்படுறாங்க. விளைவு நிச்சயமா நீங்க பாருங்க. ஜூன் 4ஆம் தேதி கண்டிப்பா தெரியும். மோடி வீட்டுக்கு நிச்சயமா போவாரு. எந்த இடியை வச்சு, எந்த இன்கம் டேக்ஸை வச்சு, எந்த சிபிஐ வச்சு எல்லாரையும் மிரட்டினாரோ அதுக்கு முன்னாடி அவர் கை கட்டி நிக்க தான் போறாரு. போக வேண்டிய இடத்துக்கு போக தான் போறாரு. இந்த நாட்டு மக்கள் சந்தோஷமா அந்த நாளை கொண்டாட தான் போறாங்க. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி.